அன்பர்களே, ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் அனைவருக்கும் இறைவன் ஏதாவது ஒரு வகையில் வந்து தான் இருப்பதை உணர்த்திவிட்டு செல்வான். நாம் புராணங்களிலே பார்க்கின்ற போது அவன் நேரிலே வந்து அருள் செய்யாவிட்டாலும் தன் பக்தனுக்கு தான் இருப்பதை அடிக்கடி உணர்த்திவிட்டு தான் செல்கின்றான். எனக்கும் நிறைய அதுபோல் அனுபவங்கள் உண்டு. ஆயினும் ஒரு முக்கிய நிகழ்வை, ஒரு முக்கிய நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் ஆசைப்படுகிறேன். இதை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் உங்களுக்கும் ஏற்பட்ட அனுபவத்தை என்னோடு நீங்களும் பகிர்ந்து கொள்வது சாலச் சிறந்தது என்று நினைக்கின்றேன். ஆஷாட ஏகாதசியில் அன்று பண்டரிபுரத்தில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி எங்கும் பாண்டுரங்கன் நாமம் ஒலிக்க கேட்டோம். பரவசம் அடைந்தோம். வரகரி சம்பிரதாயத்தில் அமங்கங்களை கேட்கின்ற பொழுது நம்மை நாமே மறந்து விடுகிறோம். டாக்டர் ஒருவர் ஒரு முக்கிய நிகழ்வை பதிவு செய்திருக்கிறார். அதை நாம் அனைவரும் கவனிப்போம் வாருங்கள். ஹார்ட்ல இஷ்யூ இருந்தாலும் சரி, இல்லாட்டி சரி, அவங்களுடைய ஜென்ரேஷனில் மேபி அவங்களோட பேரண்ட்ஸுக்கு, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, தாத்தா பாட்டிக்கு ஒரு அட்டாக் வந்துன்னு வச்சுங்க, அட்டாக் வந்திருக்கு, இல்லை அவங்களுக்கு ஹார்ட்டுக்காக அவங்க மெடிசன் சாப்பிட்றாங்க, இல்லை சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இல்லைனா அப்பா அம்மா யாரோ ஹார்ட்டில் வந்து பார்த்தா இந்த மாதிரி ஸ்டென்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு இருந்தால் அந்த பரம்பரையில் உள்ளவங்க, அந்த ஜீனில் உள்ளவங்க பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெக்னிக் சொல்லி தரேன். அதை நீ ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஹார்ட் இஷ்யூ வரவே வராது. விட்டலான்னு ஒரு சாண்டிங் இருக்கு. விட்டலா, VITTALA, விட்டல்னு சொல்லுவோம், இல்லை விட்டலான்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த டா வந்து அப்பர் பேலட்டில் போய் டச் ஆகி இங்கிருந்து ஒரு நரம்பு, the nerve goes directly to the heart center. ஹார்ட் சென்டரை போய் இட் ஸ்டிமுலேட் த ஹார்ட் சக்கரா, அனாகத சக்கரா வந்து இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அப்போ இந்த ஹார்ட்ல உள்ள எல்லா விதமான நோய்களும் தீந்துரும், அட்டாக்கை ப்ரிவென்ட் பண்ணும், ஹை பிபியை வந்து லோ பிபி ஆக்கும், பல்பிட்டேஷன்லாம் குறைச்சிரும். ஹார்ட்ல ஹோல் இருந்தாலும் அதை ரெகுலராக நீங்கள் பண்ண அந்த ஹோலே இல்லாமல் போயிடும். அதே மாதிரி ஹார்ட்ல நீ ஸ்டென்ட்லாம் வைக்க வேண்டாம். இங்கே பிளாக்ஸ் இருந்தால் அந்த பிளாக்லாம் ரிலீஸ் ஆகிடும். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா MIMER ஹாஸ்பிட்டல் புனே, அது வந்து ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல். அது அந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் வந்து வச்சு இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஒரு சாண்டிங் பண்ணோம்னா 9 நிமிஷத்தில் வந்து ஹை பிபி லோ பிபி ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க. இது ஒரு கிளினிக்கல் எவிடன்ஸ் இருக்கு, நீங்கள் கூகுளில் போய் பார்க்கலாம். நான் அதை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த விட்டலான்னு சொல்லும் போது அப்பர் பேலட்டில் போய் டச் ஆகி ஹார்ட் சென்டரில் போய் உங்களுடைய ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கும். அதே மாதிரி ஹார்ட்டில் பல்பிட்டேஷனை குறைக்கும், ஹை பிபியை லோ பிபி லோவர் ஆக்கும், அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கும். நிறைய விதமான பெனிஃபிட் இருக்குது இதில். ஹார்ட் இஷ்யூ உள்ளவங்க அவங்களுடைய ஃபேமிலியில் யாருக்காவது ஹார்ட் இஷ்யூ இருந்துச்சுன்னா இந்த சாண்டிங்கை பண்ணுங்க. இது வந்து நீங்கள் வந்து ஒரு ரிலிஜியனாக கொண்டு போக வேண்டாம், மந்திரான்னு கொண்டு போக வேண்டாம். இந்த டா அப்படிங்கும்போது அந்த டா வந்து மேலே போய் அப்பர் பேலட் டச் ஆகி அந்த நரம்பு டைரக்டாக நம்ம ஹார்ட் சென்டரில் போய் ஸ்டிமுலேட் பண்ணுது. இது ஒரு சயின்ஸ். இது வந்து ஒரு கிளினிக்கல் எவிடன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அதனால் நீங்கள் சயின்ஸாகவே பாருங்கள், இதை ரிலிஜியனாக பார்க்க வேண்டாம். சொல்லித்தரேன் பாருங்க. விட்டல 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 விட்டலா, விட்டல 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 விட்டலா.